ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா நம்மள பலருக்கும் நடமாடுறப்ப தடுமாறுறது, கால் வலி, முழங்கால் வலி, எலும்பு பலவீனம் இது மாதிரியான பல பிரச்சனைகள் வர தொடங்கிடும். ஆனால் சரியான உணவு முறை, சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சாலே போதும். 80 வயசானாலும் இளமையாகவும் இருக்கலாம், தடுமாறாமலும் நடக்கலாம். 60 வயசுக்கு அப்புறமா தடுமாறாமல் நடக்க உதவக்கூடிய 4 சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசுக்கு பிறகும் நம்ம நடக்கிறதுல ஏன் சிரமம் ஏற்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். வயசாகிறப்ப நம்மளோட மசில்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால கூட நடமாடுறதுல சிரமம் ஏற்படும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுறது கூட நடமாடுறதுல சிரமத்தை ஏற்படுத்திடும். தேர்ட் ஒன், எலும்புகளில் கால்சியம் குறைய ஆரம்பிக்கிறதுனாலையும் நம்ம நடமாடுறப்ப தடுமாற ஆரம்பிப்போம். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, விட்டமின் டி குறைபாடு 60 வயசுக்கு அப்புறமா ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால கூட நடக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். ஜாயின்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். அதனால கூட தடுமாறிடலாம். இது மாதிரியான காரணங்களால தான் 60 வயசுக்கு அப்புறமா நடக்கிறப்ப கால்களில் தடுமாற்றம் ஏற்படுது. சரி வாங்க, தடுமாற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த 4 உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், முருங்கைக்கீரை. விலை மலிவாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகளில் ஒன்றுனா முருங்கைக்கீரையை சொல்லலாம். நம்ம வீட்டில் முருங்கை மரம் வச்சாலே போதும், ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா கால்சியம் சத்து கிடைக்கும். அதனால எலும்புகள் பலமாகும், தேய்மானம் ஏற்படாது. 60 வயசுக்கு அப்புறமா தடுமாறாமல் நடக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை அவசியமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரையில் கால்சியம் மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்து கூட இருக்குது. இது நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 வயசுக்கு அப்புறமா கண் பார்வை தெளிவில்லாததுனால கூட நடக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப, அதுவும் டெய்லி அளவோடு எடுத்துக்கிறப்ப தடுமாறாமல் நடக்க முடியும் 60 வயசுக்கு அப்புறமாவும். செகண்ட் ஒன், பச்சைப்பயிறு. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. மசில்ஸுக்கு வலிமை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். டைஜஷனுக்கு இந்த பச்சைப்பயிறு ரொம்ப நல்லது. ரெகுலராக பச்சைப்பயிரை நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்துலாம் அப்படியே கிடைக்கும். பேரிச்சம்பழத்தில் தான் நிறைய இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் பச்சைப்பயிரில் பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு இரும்பு சத்து இருக்குது. பச்சைப்பயிரை தினைக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப கால்கள் தடுமாறாமல் நடந்துக்க முடியும். பச்சைப்பயிரை முளைக்கட்டை வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். தேர்ட் ஒன், சுண்டல் வகைகள். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இது எல்லாமே பயிறு வகைகளில் இருக்கும். இந்த பயிறுகளில் மெக்னீஷியம், கால்சியம், புரோட்டீன்லாம் இருக்குது. இது எலும்புகளை வலுவாக்குது. நீங்கள் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரியான பயிறு வகைகளை சுண்டல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறப்ப 60 வயசுக்கு அப்புறமா என்ன, 70லேருந்து 80 வயசுக்கு அப்புறமாவும் கூட நீங்கள் தடுமாறாமல் நடக்க முடியும். ஃபோர்த் ஒன், பால் பொருட்கள். பால் பொருட்களில் பால், தயிர், பன்னீர் இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே அடங்கும். பால் பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் கால்சியம், விட்டமின் டிலாம் நிறையவே இருக்குது. இது பால் பொருட்கள் எல்லாமே மூட்டு வலிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டெய்லி 1 டம்ளராவது நீங்கள் மினிமம் பால் எடுத்துக்கலாம். டீ காஃபி குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டீ காஃபி பாலில் போட்டு தானே குடிக்கிறோம், ஏன் அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டீ காஃபி எடுத்துக்கக்கூடாது, ஆர்டினரி மில்க் தான் எடுத்துக்கணும். நீங்கள் பாலை காய்ச்சிட்டு அதில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாமே தவிர ஜீனி, வெள்ளை சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு பலன் கிடைக்காது. பால், மோர், பன்னீர் இது மாதிரியான பால் பொருட்களை நீங்கள் தினைக்கும் எடுத்துகிட்டு வர்றப்ப கால்கள் தடுமாறாமல் நடக்க முடியும். இந்த 4 பொருட்களை உணவில் சேர்த்துக்கிறதோடையே இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸையும் நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப கால்கள் என்றைக்குமே தடுமாறாமல் நடந்துக்க முடியும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு சேர் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் மெதுவாக உட்காந்து ஏந்திரிங்க. அது மாதிரி செய்கிறப்ப உங்களோட கால்கள் வலிமை பெறும். அதனால நீங்கள் தடுமாறாமல் நடக்கலாம்.
அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா, ஸ்லோவா வாக்கிங் போற மாரி, அதாவது அடி மீது அடி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க நடக்க ஆரம்பிங்க. இது கூட ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். இது உங்களுக்கோட கால்கள வலுப்படுத்தும். அதனால தடுமாறாம நீங்க நடந்துக்கலாம். டெய்லி காலையில ஒரு 10 டூ 20 மினிட்ஸு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார நீங்க வாக்கிங் போயிருங்க. இப்படி நீங்க வாக்கிங் போயிட்டுருக்கிறப்ப, உங்களோட கால்களுக்கும், எலும்புகளுக்கும் அது வலு சேர்க்கும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதோடையே ஆயில் ஃபுட்டை நீங்கள் 60 வயசு ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நிறைய தண்ணி குடிங்க. 7லேருந்து 8 மணி நேரமாவது நீங்கள் அவசியம் தூங்கணும். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமாவும் தடுமாறாமல் நடக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன, அதோடைய என்ன சின்ன சின்ன டிப்ஸை நம்ம பயன்படுத்துகிறப்ப தடுமாறாமல் நடக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.